வணக்கத்துடன் பெப்பர் என்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பொழுது இலங்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உருவாகிவிடும். அனைவருமே மகிழ்ச்சியை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு விரைந்து செயல்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை பரவலாகவே அது பல மனங்களில் உருவாக்கப்பட்டது. அந்த எண்ணமும் அந்த எதிர்பார்ப்பும் பலரிடம் இருந்தது. ஆனால் தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் உண்மையிலே ஒரு சற்று மனவலியை கொடுக்கக்கூடிய செய்திகளாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக தமிழர்களுடைய இடப்பெயர்ச்சியை மையப்படுத்திய செய்தி. ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கு வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு தங்கள் வாழ்வியலை கட்டி அமைப்பதற்காக அவர்கள் புலம்பெயர்ந்து பிற நாடுகளுக்கு சென்று தங்கள் குடும்பம் சார்ந்த விடயங்களில் அவர்கள் செயல்படுவதற்கான ஒரு களத்தை வரையறுத்து கொண்டார்கள். இது நாம் அப்பொழுது நடந்த சூழலை மையப்படுத்தியது. ஆனால் அதன் பின்பு பல ஆட்சியாளர்கள் மாறினார்கள். இப்பொழுது அனுரா அவர்களுடைய ஆட்சி மன்றம் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஆட்சி மன்றத்தில் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்கின்ற எண்ணம் பலரிடம் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விகிதாசார தமிழர்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் வேகம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அதிர்வலைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? தற்பொழுது வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் இடப்பெயர்ச்சி செய்திருக்கிறார்கள். அதாவது இலங்கையிலிருந்து வேறு நாடுகளுக்கு சென்று தங்களுடைய வாழ்வாதாரங்களை அமைப்பதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பெரும்பாலானவர்கள் இந்த இடத்திலிருந்து நாம் வேறொரு நாட்டுக்கு சென்று நம்மளுடைய வாழ்வியலை அமைத்து கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களமும் அரங்கேறி கொண்டு இருக்கின்றது. எதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அதன் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் அதிர்வுகளைத்தான் தருகின்றன. ஒரு குறிப்பிட்ட ஒரு தமிழ் இளைஞன் கூறியதாக ஒரு இணையதளத்தில் குறிப்பிட்ட செய்தியைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன். ஒரு இளைஞன் குறிப்பிடுகின்றான், நான் ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கின்றேன். அந்த வீட்டிற்காக நான் கடன் வாங்கி கட்டியிருக்கின்றேன். அந்த கடனை தீர்ப்பதற்கான களங்கள் எனக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இந்த மண்ணில் இல்லை. எனவே என்னுடைய தாய் தந்தையரை பார்க்க வேண்டும், இந்த கடனை தீர்க்க வேண்டும் என்கின்ற பொழுது எனக்கான அந்த வேலை விதாசாரங்கள், சம்பளம் போன்றவை இவைகளெல்லாம் எனக்கானதாக இருக்கிறதா என்றால் இல்லை. எனவே இங்கிருந்தால் கடைசி வரை இதே கடன்காரனாகத்தான் என்னுடைய வாழ்வியலை நான் ஓட்டிக்கொண்டு இருக்க வேண்டும். பொருளாதார விடயத்தில் பெரிய வளர்ச்சியை இலங்கை கண்டுகொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் கிரீஸ் போன்ற அர்ஜென்டினா போன்ற நாடுகளை விட இலங்கை சற்று முன்னேற்ற பாதையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. காரணம், சுற்றுலா பயணிகளுடைய வருகையை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இலங்கை ஒரு உயர்வான களத்தை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் எங்களுடைய பொருளாதார விடயங்கள் ஒரு உயர்வான தளத்தை நோக்கி சென்றிருக்கிறதா என்றால் கேள்விகளாகத்தான் இருக்கின்றன. இந்த மண்ணில் எங்களால் வாழ முடியுமா என்கின்ற விடயம் கேள்வியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நாங்கள் வேலை செய்து அதன் மூலம் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நடத்துவதற்கான களத்தை கையில் எடுப்போம் என்று அந்த இளைஞன் குறிப்பிட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்படுகின்றது. இலங்கை ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு தமிழர்கள் புலம்பெயர்ந்து செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழர்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் அரசியல் ரீதியான சிக்கல்களையும் சட்ட ரீதியான சிக்கல்களையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. அனுரா அவர்கள் இந்தியாவின் விஜயமாக கடந்த மாதம் இந்தியாவிற்கு அவர் விஜயம் செய்திருந்தார். அப்படி விஜயம் செய்த பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து பேசினார். சந்தித்து பேசிய பொழுது பல விடயங்கள் பேசப்பட்டன, பல ஒப்பந்தங்கள் சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டன. அதுபோல இந்தியாவின் பாதுகாப்பை மையப்படுத்திய விடயங்கள் அனுரா அவர்களோடு கதைக்கப்பட்டது. அதுபோன்று தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்திய செய்திகளும் அங்கு எடுத்து வைக்கப்பட்டது. இதுகாலும் தமிழர்களுக்கு நல்ல நல்ல விடயங்களை செய்வதாக அறிவித்து கொண்டிருந்த அரசாங்கங்கள் அதை நிறைவேற்ற தவறிக்கொண்டிருந்த விடயங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
ஆனால் உங்களுடைய ஆட்சியில் எல்லோரையுமே நீங்கள் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து செயல்படுவதாக அறிவித்திருக்கிறீர்கள். எனவே தமிழ் மக்களுக்கான சம உரிமை போன்ற விடயங்களுக்கு நீங்கள் முனைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவின் சார்பில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இருந்தது என்கின்ற செய்தி அப்பொழுதே பரவலாக பேசப்பட்டது. அனுரா அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டார் என்கின்ற செய்திகளும் நம்மால் அறிய முடிகின்றது. காரணம், இந்தியாவின் பிரதமர் அந்த இருவருடைய சந்திப்பிற்கு பின் அவர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்ட செய்தியில் தமிழர் விடயங்களை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம், அதற்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கு நான் இசைவு கொள்வதாக இலங்கையின் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார், இது ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது என்கின்ற செய்தியை அவர் பதிவிட்டார். ஆனால் இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரா அவர்கள் தான் வெளியிட்ட அந்த அறிக்கையில் தான் பத்திரிகையாளரை சந்தித்து பேசிய விடயத்தில் எந்த இடத்திலும் தமிழர்களுக்கு ஆதரவான தமிழர்களுக்கு ஒரு தீர்வை நான் கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு தயாராகியிருக்கிறேன் என்கின்ற பதிவை அவர் வைக்கவில்லை. அப்படி என்றால் அவரை பொறுத்த மட்டில் ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தை கையில் எடுத்து வைத்திருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழுப்பிக்கொண்டு இருக்கின்றன. வடக்கு கிழக்கு பகுதியை பொறுத்த மட்டில் அங்கு பெரும்பாலான தமிழர்கள் தங்களுடைய நாட்டை விட்டுவிட்டு, தங்களுடைய பூமியை விட்டுவிட்டு, தாங்கள் வளர்ந்த மண்ணை விட்டுவிட்டு புலம்பெயர்ந்து போய் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி புலம்பெயர்ந்து போய் இருக்கக்கூடியவர்கள் இங்கு வடக்கு கிழக்கு பகுதியில் இக்கட்டுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கான களங்களை எடுத்து அவர்களை வளர்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறார்கள். ஆனால் இதற்கு அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா என்றால் இல்லை. அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உதவி செய்கிறார்கள் என்கின்ற பொழுதே அதை கேள்விக்குறிக்குள் கொண்டு வந்து நிறுத்திவிடுகின்றன. அல்லது இல்லாத ஏதாவது ஒரு கதையை சொல்லி அதை தடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து விடுகிறது. தற்பொழுதும் அவைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சூழலில் தொடர்ச்சியாக ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதி புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. தமிழர்களுக்கான அதிகாரம், தமிழர்களுக்கான அடையாளம், தமிழர்களுக்கான முன்னுரிமை, தமிழர்களுக்கான படிப்பில் அதற்கான களம் அமைத்தல் போன்ற பல விடயங்களுடைய கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கின்றது. ஈழத்தமிழர்களைத்தான் இப்படி செய்கிறார்கள் என்றால் மலையக தமிழர்களை கூட இதுபோன்ற நிலையில்தான் இலங்கை ஆட்சியாளர்கள் வைத்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் நாம் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு நாம் சார்ந்த விடயங்களில் நிலைத்து நிற்பதற்கான களத்தை எடுக்க முடியுமா என்கின்ற பொழுது அது கேள்விகளாக மாறிவிடுகின்றன. எனவே நாம் இங்கிருந்து குடிபெயர்ந்து சென்று விடுவோம் என்கின்ற எண்ணத்தில் பலர் குடிபெயர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சி தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதுபோல இப்பொழுது பலருடைய மனங்களில் கூட அதுபோன்ற எண்ணங்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதும் ஒரு மறுக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கின்றது. தற்பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் தமிழர்கள் விடயத்தில் ஒரு விடிவை கொடுக்க இருக்கிறார்களா, அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தோடு தமிழர்கள் பெருகட்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை அப்புறப்படுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களா? இதுதான் இன்று எழும்பியிருக்கக்கூடிய பெரிய கேள்வியாக இருக்கிறது என்று பலர் குறிப்பிடுகின்றார்கள். அதைத்தான் நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கின்றேன். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.